இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுசிங் சிஸ்டம் மேனேஜர். ஒரு சிஸ்டம் மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரோல் என்னன்னா, டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ப்ராப்பராக கரெக்டாக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வச்சு அனலைஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணுதான்னு பார்க்கறது. சிஸ்டம் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, டிசைன் பண்ணுவார், பில்ட் பண்ணுவார், மானிட்டரை செக்யூர் பண்ணுவார் டேட்டா வேர்ஹவுஸ் என்வாயர்மெண்ட்டை. The system manager design, build, monitor and secure the data warehouse environment. So இவங்களோட key responsibilities of data warehousing system manager என்னன்னா, system design. The system manager work with the business team and database expert to design the data warehouse. System designன்றது என்னன்னா, சிஸ்டம் மேனேஜர் என்ன ஒர்க் பண்ணுவார்னா, பிஸ்னஸ் டீம்ஸோட ஒர்க் பண்ணுவார், இல்லை டேட்டா பேஸ் எக்ஸ்பர்ட்ஸோட ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணுவார் டேட்டா வேர்ஹவுஸை. ரெக்வயர்ட் டிசைன் இருக்கணும், ஸ்டடி டேட்டா ரிசோர்ஸ், ஹவு டேட்டா ஷுட் பி ஆர்கனைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பார்க்குறவர் யாருன்னா சிஸ்டம் டிசைன். நெக்ஸ்ட் அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆஃப்டர் டிசைன் இந்த சிஸ்டம் மேனேஜர் என்ன பண்ணோன்னா, என்ஷூர் பண்ண ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டேட்டா வேர்ஹவுஸில். கரெக்டான ETL ப்ராசஸ் செட்டப் பண்ணியிருக்கோமா, லோடட் டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா வேர்ஹவுஸில், கோஆர்டினேட் பண்ணுதா டெவலப்பர்ஸோடையும் ஐடி டீமோடையும், அதை என்ஷூர் பண்ணோம். வேர்ஹவுஸ் ஆப்ரேட் பண்ணுதா கரெக்டாக அப்படின்றத என்ஷூர்ஸ் பண்ணோம். ஸோ செட்டப் அண்ட் ETL ப்ராசஸ், லோட் டேட்டா இன்டு த வேர்ஹவுஸ், கோஆர்டினேட் வித் டெவலப்பர்ஸ் அண்ட் ஐடி டீம், இதெல்லாம் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். தேர்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ்னா என்னென்னா, the manager monitor the system performance and improves the efficiency. இதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். சிஸ்டம் டிசைன், சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம். இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, query ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணலாம், டேட்டா லோடிங் டைமை ரெடியூஸ் பண்ணலாம், இண்டெக்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் ஆப்டிமைஸ் பண்ணலாம், கேச்சிங் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது மூலயமா நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். அடுத்து டேட்டா குவாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். சிஸ்டம் மேனேஜர் என்ன இன்ஷூர் பண்ணணும்னா, டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, ரிலேபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டூப்ளிகேட்ஸ், இன்கரெக்ட் டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணணும். டேட்டா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். கம்பெனி டேட்டா பாலிசிஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து டேட்டா குவாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். செக்யூரிட்டி அண்ட் கம்பைலன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக டேட்டா வேர்ஹவுஸ் மேனேஜ் பண்ணுதா, செட்டப்லாம் கரெக்டாக இருக்குது ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு, டேட்டாஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக என்கிரிப்ட் பண்ணுதா, கம்பெனி பாலிசி அண்ட் லீகல் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுதா, டேட்டா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி என்ஷூர் பண்ணுதான்றது பார்ப்போம். மானிட்டர் அண்ட் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுதா வேர்ஹவுஸ் சிஸ்டமை, சிஸ்டமோட ஹெல்த்தை செக் பண்ணுதா, ஃபிக்ஸ் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் பேட்சஸ்லாம் அப்ளை பண்ணுதா, ரெகுலர் பேக்கப்ஸ்லாம் இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். யூசர் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங். யூசர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதா, டெக்னிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுதா, யூசர் வந்து கரெக்டாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, பெர்ஃபார்ம் அனலைஸ் பண்ணுறதுலாம் ட்ரெயின் பண்ணுதான்னு பார்க்க தான் யூசர் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, மெயின்டைன் வேர்ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸு, டேட்டாவோட அவைலபிலிட்டி, செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், சப்போர்ட் டெசிஷன் மேக்கிங், என்ஷூர் ஸ்மூத் வேர்ஹவுஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் சிஸ்டம் மேனேஜரோட வேலை. ஒரு சிஸ்டம் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சிஸ்டமை டிசைன் பண்ணுறோம், சிஸ்டமை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறோம், டேட்டா குவாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் பண்ணுறோம், செக்யூரிட்டி அண்ட் கம்பைலன்ஸ். டேட்டா குவாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், டேட்டா குவாலிட்டி கவர்னன்ஸ்னால் ரூல்ஸ், ஓகேவா, அண்ட் தென் செக்யூரிட்டியும் கம்பைலன்ஸும் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மானிட்டர் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம், யூசரோட சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் நீட் பண்ணுறது. ஓகே, தட்ஸ் இட்.